வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷெரீஃப் vlog. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காந்தலூரில் ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்தோட பேர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் இது ரொம்பவுமே அட்வென்ச்சரான ஒரு பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சேம் ஆஸ் ஜீப் சஃபாரியில் தான் போயிட்டுருக்கோம். அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே த்ரில்லாக இருந்துச்சுங்க. ஆஃப் ரோட்டில் அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இங்கேயும் வந்து நிறைய ரிசோர்ட் எல்லாம் வாடகைக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் குறைந்த விலையில் நிறைந்த இடம் கிடைக்கும் ஒரே இடம் இந்த இடத்துல தான் சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்து பேர் நான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளேயே வந்து பெரிய டாஸ்கான விஷயம் என்னென்னா, சரியான கல் முள் முன்னாடி ரோடு, அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இடத்துக்கு ஏன்னா இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சமமான மட்டத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதுங்க. மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளில் போட்டு எடுத்திருக்கேன். அது மேலே ஏறி நம்ம வந்து வியூஸை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியாங்க இது. கண்டிப்பாக ஒரு டைமாவது விசிட் பண்ணி போயிருங்க. கிட்ட இருக்குங்க, கேரளாவில் ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. பக்கத்துலேயே அருமையான பிளேசஸ் எல்லாம் வச்சுட்டு எதுக்குங்க கோவா மணாலின்னு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லைனாலும் நம்ம ஊர் சவுத்தில் வந்து செம வியூவான ஒரு பிளேசஸ் எல்லாம் கிடைக்குதுங்கிறது வந்து பெரிய விஷயங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி புது அட்வென்ச்சர்ஸ் ஃபன்ஸ் இந்த மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி மோர் அப்டேட் உங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி புது அட்வென்ச்சரான விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் வீடியோவை. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. வேறு எந்த இடத்துக்கு போய் எடுக்கலான்னு ஜஸ்ட் கமெண்ட் கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணி தான் கண்டிப்பாக போவாங்க. சிங்கிள் ரைடெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த என்ஜாய்மெண்ட் வரும். இப்போது நானே வீடியோஸ் எடுக்கிறதுனால அந்த பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா தாராளமாக இந்த பிளேஸில் வந்து பார்க்கலாம். காந்தலூரில் நிறைய ஸ்பாட்டு, நிறைய ஹிடன் ரிவர்ஸு, நிறைய ஸ்பாட் இருக்குதுங்க. அதெல்லாம் லோக்கல் பசங்க இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க கிட்ட கேட்டு போன இடம் தான் இந்த மாதிரி. நம்ம அண்ணன் தான் ஜீப் சஃபாரிலேருந்து கொண்டு வந்து விட்டார். அப்புறம் ஒரு மெயினான அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலை பிரதேசம் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நின்று வந்து எக்கோ வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கத்திக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் நான் வந்து மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, அங்கே வந்து நிறைய பொதுமக்கள் வந்து இந்த அற்புதமான காட்சியை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக போயிட்டு இருந்தாங்க. நீங்களே அந்த வியூவெல்லாம் பாருங்களேன். இந்த வீடியோவில் பார்க்குறக்கே இவ்வளோ இருக்குன்னா நான் நேரில் பார்த்தேன் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க நினச்சிங்கன்னா எந்த இடம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணால் யாருமே விசிட் பண்ண முடியாத பிளேஸ் எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. மேபி நான் வந்து ட்ரை பண்ணி அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா ப்ளாக் பண்ணுறேன். சூப்பரான வியூஸ் வந்து முடிச்சாச்சு. ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். அது எப்படி உங்களுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்ரவுண்டெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இந்த இடம் வந்தாவே அப்படியே புல் தைலம் வாசம் அடிக்குது. தைலம் வந்து எப்படி இருக்கும், இந்த புல்லே வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்மெல் அடிக்குதுங்க. புல் தைலம்னு சொல்லுவாங்களாமா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று காத்துட்ருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை, இங்கே வந்து எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. ரெடி 1 2 கீழே பார்த்துட்டா போயிட்டே இருக்குங்க. பாருங்கள், அழகான மலை பிரதேசங்கள்
ரொம்பவுமே அற்புதமான இடத்துல வந்து இருக்கிறனால நீங்கள் இங்கே வந்து உட்காந்தாவே போதும், ஒரு மன அமைதி கிடைக்கும். ஆனால் நம்ம கூட பைப்பிள்ளைங்க அப்படியே பண்ணிகிட்டு இருக்குதுங்க, கத்திக்கிட்டே கிடந்துச்சுங்க. வீட்டில் இருக்கிற நியாயமெல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து தீக்குது போல், அந்த அளவுக்கு புலம்பிகிட்டே இருந்தாங்க நம்ம ஆள். ஐடி கேங்ஸ். அப்புறம் இந்த டூரை வந்து ஸ்பான்சர் பை ஷுவர்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன். அனைத்து வகையான ஆன்லைன் வியாபார வெப்சைட்டுகள், இணையதளங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற அனைத்து வகையான ஐடி தேவையான சொல்யூஷன், நிரந்தர தீர்வுகளை அளிக்கக்கூடிய ஒரே நிறுவனம் ஷுவர்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952844699. இருந்தால் நானே எங்கேயோ வானத்தில் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அதனால தான் நான் கேமராவை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வானத்தில் வச்சுருக்கேன். பாருங்களேன், எவ்வளோ அழகான நீலக்கலர் தன்மை கொண்ட வானம், ரொம்ப அற்புதமான காட்சி இல்லைங்களா? இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். மெயினான ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே வந்து கூட பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும், வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் இந்த இடத்தோட மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு கூடாரமாட்ட போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஏறி இந்த சுற்றும் நிலப்பரப்பை நம்ம பார்த்துக்கலாம். அது உண்மையாலுமே வர்த்தான ஒரு காட்சிங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய. ஆனால் இதில் வயசானவங்கள ஏற முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே, கஷ்டப்படுற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா என்னென்னா கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான், ரொம்ப வயசானவங்க ஏற முடியாதுங்க, டெஃபினெட்லாக வந்து ஏற முடியாது. நம்மளை மாதிரி யூத்ஃபுல்லாக இருக்கிறவங்க மட்டும்தான் இது மாதிரி போய் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே கொஞ்சம் தள்ளி போய் பார்த்துக்கலாம். நான் இப்போ முன்னாடி போனேன்னு தெரியுங்களா, அந்த இடத்துக்கு போய் பார்த்துக்கலாம். அப்புறம் நமக்கும் அதிகமாக இங்கே மாதிரி ஏறி பழக்கம் இல்லை, வீடியோவும் ஹேண்டில் பண்ணிவிட்டு என்னால் இறங்கவும் முடியல. எல்லா பைப்புள்ளைங்களும் முதலே ஓடிடுச்சுங்க கீழே. அதனால் என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் நான் தான் நின்னேன், கஷ்டப்பட்டு இன்னொரு ஃபோனை ஹேண்டில் பண்ணி கீழே இறங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டலாம். இப்போ இந்த அளவுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே நம்ம பண்ணலை, ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு மக்களுக்கு பொதுவாக ஃப்ரீயாக தான் அலோவ் பண்ணாங்க. அதனால் என்னமோ இவங்க வந்து காஸ்ட்லியெல்லாம் ஒன்றும் போடாமல் ஒரு சேஃப்டினஸ் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. பட் தாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம 2 மனசாகவே ஏற வேண்டியது இருக்குது இந்த இடத்துல. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு என்ன வந்து இங்கே சேல்ஸ்னால், இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விற்றுட்டு இருந்தாங்க. அதில் இவங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து போகும்போது இவங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது ஷெரீஃப் பிளாக். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஆஸ் யூசுவல் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே தொடர்ந்து நல்ல வீடியோஸாக நான் போடணும்னு நினைக்கிறேன். பட் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும், பண்ணவும் முடியும். தேங்க்யூ கைஸ்.